மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போது நம்ம அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கிற பல விஷயங்கள், நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் மனதிற்கு நெருடலையும் மிகுந்த வேதனையையும் உண்டாக்கக்கூடிய சோதனைகளாக இருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் கனவாக இருக்கக்கூடாதோ என்று மனம் அவதானிக்கிறது, விரும்புகிறது. ஆனால் ஒன்ஸ் அந்த விஷயங்கள் உண்மை, இது கனவு இல்லை அப்படின்னு தெரிகிறப்போ இந்த விஷயத்தை இறைவன் நமக்கு சோதனையாக வழங்கியிருக்கின்றான். இந்த விஷயங்களை கடந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை, மனதிடத்தை நமக்கு நாமே உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாவதை தவிர்க்க இயலவில்லை. எந்த சோதனைகளாக இருந்தாலும் அவற்றிற்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு, வடிகால் இறைவன் படைத்திருக்கிறான், உருவாக்கி இருக்கிறான். அதாவது இந்த உலகத்தில் எந்த ஆத்மாவும் அதனுடைய ஒரு டாலரன்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க, அதை தாங்கிக் கொள்ளும் அளவை விட அதிகமாக சோதிக்கப்படுவதில்லை, வேதனை கொடுக்கப்படுவதில்லை. இருந்தாலும் கூட மனிதர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கை எவ்வளவு பலவீனமானது அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்ம அப்படியே எந்த விதமான ஒரு வெறுப்பான உணர்வுகளும் இல்லாமல், ஒரு மோசமான நெகட்டிவான எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் அப்படியே நம்ம உட்காந்துருவோம். நம்ம வாழ்க்கை எவ்வளவு ஃபீபிள், எவ்வளவு வீக், இறைவன் நம்ம வாழ்க்கையை எவ்வளவு பலவீனமாக படைச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும் நமக்கு அந்த ஃபயர், அந்த பொறி தட்டுச்சுன்னா நமக்கு எல்லாமே புரிஞ்சுவிடும், பிறந்த பலனும் தெரிந்துவிடும். ஒன்றுமே இல்லாத இந்த வாழ்க்கைக்கு ஏன் இவ்வளவு அடித்து கொண்டு சாகிறோம் அப்படிங்கிற ஒரு சலிப்பும் வந்துவிடும். இறைவன் அனைவருக்கும் அருள் புரியட்டும், எல்லோருக்கும் மன அமைதியையும் மனதிடத்தையும் கொடுக்கட்டும், எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்கட்டும், போர் நீங்கட்டும், அமைதி திரும்பட்டும், மக்கள் அனைவரும் நிம்மதியான வாழ்வை வாழட்டும் என அனைவருக்காகவும் இறைவனிடத்தில் நாம் பிரார்த்திப்போம்.